ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 28:8 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட கர்த்தர் அவர்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய பலன் என்றால், கர்த்தரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பலனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கார். மெய்யாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் செய்கிறார். அபிஷேகம் செய்து அடைக்கலமாக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் தாவீதை அபிஷேகம் செய்தார். அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சிறு வயது முதல் ராஜா பதவி கிடைக்கும்போது கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ராஜாவான வரைக்கும் அவருக்கு இறுதி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அடைக்கலமாக இருந்தார். அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சிறு வயதில் தேவன் அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கும்போது அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். கோலியாத்தோடு யுத்தம் செய்யும்போது அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். அவர் ராஜாவாக மாறின போது அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். வனாந்திரத்தில் சவுல் துரத்துகையில் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நேரங்களிலும் அவரே அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். ஏனென்றால் தாவீதை தேவன் அபிஷேகம் செய்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை அவருடைய வாழ்க்கையில் கொடுக்குறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் தேவன் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை அபிஷேகிக்கும் போது நீங்கள் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக செல்கிறீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலத்தை கொடுக்கிறார். நாம் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பாதுகாப்பாக அடைக்கலமாக இருக்கிறார், பலனாகவும் இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் அவர்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு பலவீனங்கள் வருகிறது. அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக காரியங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் பலன் குறைந்து போகிறது. ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கும்போது மெய்யாகவே கர்த்தரே உங்களுக்கு பலனாக இருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயம் அவரை நம்பியிருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய இருதயம் அவரை நம்பும்போது மெய்யாகவே தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை அரணான கேடகமாக தேவன் இருக்கிறார். ஏனென்றால் அவரை நாம் சார்ந்து வாழும்போது, அவர் நம்முடைய இருதயம் அவரை நம்பியிருக்கும்போது மெய்யாகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் பலனையும் அடைக்கலத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்பியிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அபிஷேகம்தான் நம்மை பாதுகாக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகம்தான் அவனை பாதுகாத்தது. தேவனுடைய அபிஷேகம்தான் வெற்றியை கொடுத்தது. தேவனுடைய அபிஷேகம்தான் அவனை பாதுகாத்தது. அதுபோல் தேவனுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாள் புதிய நாளிலும் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை அபிஷேகித்திருப்பார் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார், உங்களுக்கு பலனாக இருக்கிறார். தேவனை நம்பி நாம் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனுடைய பலனை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும். பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றிருக்கும் போது நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் தேவனை நம்புகிற காரியத்திலும் தேவனுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாள் புதுப்பிக்கிற காரியத்திலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் நம்முடைய பலனாக இருக்கும்படி, அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கும்படி அவரை நம்பி தேவ அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று அவருக்குள்ளே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கும் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றால், ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தேவன் உயர்வையும் அவர்களுடைய வாழ்க்கையில் தாவீதுடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே,
இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே அடலான கேடகமாக இருக்கிறதற்காய், கோட்டையாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பலனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.